இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு கிராக்கர் அன்பாக்சிங் தான். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் டு ஆல். இது பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியோட என்னோட லாஸ்ட் கிராக்கர் அன்பாக்சிங் தான் நினைக்கிறேன். ஸோ இது எங்கே வாங்கினாங்கிறது நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் போட்டுடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபர்தராக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி இன்னும் 10 days தான் இருக்குது. பார்சல் சர்வீஸ் எல்லாமே ரேட் ஜாஸ்தி. நான் 2-3 இதில் கேட்டுட்டேன், எல்லாம் 600 700னாங்க. ஸோ நான் வாங்கின இந்த கிராக்கர் இதில் மட்டும் அவங்க பார்சல் சர்வீஸ் கம்மியாக இருக்கிறதுல பார்த்து அனுப்புனாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபா தான். சிவகாசி சென்னைக்கு வந்து 230 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின 2 பாக்ஸுமே 300+ அதுக்கு மேலே சார்ஜஸ் பண்ணாங்க ஒரு சின்ன பாக்ஸுக்கு. இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எங்கே வாங்கினாங்கிற டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஒரு 21 ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். முந்தா நேற்று தான் ஆர்டர் பண்ணேன், நேற்று டிஸ்பேச் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பர்சன்டேஜ் கணக்கெலாம் நம்புறது இல்லை. மற்ற இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு, அதனால தான் வாங்கினேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கிராக்கர்ஸ் எல்லாமே. ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ இதில் வந்து போடுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023 நியூ அரைவல்ஸும் கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட். இது இந்த வருஷம் எல்லா இதுலேயுமே போட்டிருந்தாங்க மியூசிக்கல் ராக்கெட்னு. நானும் வீடியோஸில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், விசிலிங் ராக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது இவங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு மற்ற இதோட. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் கன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்வெல் பிராண்டோடது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற இதோட இங்கே ஒரு 30 rupees 40 rupees கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பட் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பிராண்ட்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் சக்கரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பி வச்சுட்டு சுற்றுறாப்புல அந்த ஒரு மாடல். இது 2 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் வந்து இதுவும் அதே தான், 300 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. மற்ற இதுலலாம் 400 500 போட்டிருந்தாங்க. இவங்க இதில் மட்டும் தான் ஒரு 300 400 போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்வெல் பிராண்டில் சின்சான் அப்படின்னு சொல்லி இதுவும் இந்த வருஷம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தரச்சக்கரம் மாதிரி, பட் வந்து வாழா மாதிரி டப்பன்னு வெடிக்கும். உள்ளுக்கு 2 பீஸ் தான் இருக்கும் இது உள்ளுக்கு. இது இந்த வருஷம் லான்ச் பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் ரேட் எனக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வனிதால அந்த கலர் ரோப் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். மற்ற இதோட கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதுவும் புதுசு கிடையாது, இது பழசு தான். பட் ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கலராகவும் இருக்கும். இது டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். இது பார்த்தீங்கன்னா பிளானட் வீல் ஷோ அப்படிங்கிறது இது இந்த வருஷம் தான் லான்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா தரச்சக்கர மாதிரி அந்த சடசடன் வெடிக்கு. இதில் 2 பீஸ் இருக்கும், நல்லா செம பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓல்ட் இஸ் கோல்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லான்ச் பண்ணதான். அதாவது இது போன வருஷம் இருக்குது, பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு இப்போவே விளையாட ஆரம்பிச்சிட்டா எடுத்து என்னன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அந்த இது பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் லான்ச் ஆனது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னு, சோனி பிராண்டோட ஒரு ரிங் கப் கன்னு. ஆல்ரெடி ஒரு கன் வச்சுருந்தேன், சரி இன்னொரு கன் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் இது பண்ணியிருந்தேன். இது 150 rupees அதை போட்டிருந்தாங்க. மற்ற எல்லா இதுலேயுமே 200க்கு மேலே தான் இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மணி இந்த பேங்க். இது வந்து 2 பீஸ் கிட்ட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் மணி மாதிரி வரும். இது 40 rupees 45 rupees ஸ்டார்வெல்லோடது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்வெல்லோட டோரா சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் டைப்பு தான். ஒரு இதில் வச்சிங்கன்னா அப்படி ஒரே பேக் டு பேக் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்தாமா உனக்கு தாம்மா, எல்லாமே உனக்கு தாம்மா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷம் எந்த யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த இதை வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டைப்பு தான். இது இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கும் சரி ரொம்ப இதாக இருந்துச்சு, சரி இதுவும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து 250 270 அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இவங்ககிட்ட 200 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபயர் பண்ணால் உங்களுக்கு பென்சில் டைப்பில் இருக்கும். ஸோ இது உள்ளுக்கு ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்மோக் இது. ஸோ இதில் நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் மாதிரி வரும். இது இந்த வருஷத்தோட மாடல் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வனிதா பிராண்டோட பிஜிலி இது மாதிரி. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் தண்ணியில் போட்டாலும் இது இதாகும். இது இந்த வருஷம் புதுசு கிடையாது, இது லாஸ்ட் இயரே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீளமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் தண்ணியில் போட்டாலுமே வந்து இது பிளாஸ்ட் ஆகும். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழில் வந்து இது பண்ணியிருக்கிறது இந்த ஒரு வெடியாக தான் இருக்கும், மதுரை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்வெல்ஸில். அவளுக்கு வந்து இது ஃபவுண்டைன் டைப்பு 3 பீஸ் இருக்கும் இதுக்குள்ளே. உங்களுக்கு கிளிட்டரிங் மாதிரி வரும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரவு காமிக்கிறேன் என்னென்னு. இப்போ இதுவும் இந்த வருஷம் லான்ச் ஆனது தான். அடுத்தது வந்து ஒரு ஷவன் ஷாட் பென்டா மேஜிக் அப்படிங்கிறது. சரி ஏதாவது ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் ஷவன் ஷாட் இது. அடுத்தது டிஸ்கோ ஷவர். இது நார்மல் ஷவர் தான், இது நார்மல் ஷவர் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ஷவர். இதுவும் நார்மல் ஷவர் தான், இது எல்லா வருஷமும் கிடைக்கிறது தான். அடுத்தது 90 வாட்ஸு. இது வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு இந்த லேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாலாக்கு பதிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. பட் இந்த தடவை 90 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 பீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் இருக்கும், உங்களுக்கு சடன்ட்டு வரும், சேஃபாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இது இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இந்தாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் குயினில் பெருசு. இது வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு இருந்தாங்க, இந்த தடவை பெருசு ஒரு 6 இன்ச் இது மாதிரி. இது 150 ருபீஸ் நினைக்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லவ்லி ஸ்பார்க்லர்ஸ். இந்த ஸ்பார்க்லர்ஸ் தான் நான் முன்னாடியிலேருந்து தேடிட்டு இருந்தேன், ஒரு இதுக்காக ஃபங்க்ஷனுக்காக அதை வாங்க முடியல. ஸோ இப்போ தான் கிடச்சி. இந்த இது பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப் மாதிரி உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கும், ஆர்டின் ஷேப்பில் கம்பி மத்தாப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஆர்டின் ஷேப் இல்லாமல் நிறையா இருக்குது. பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் இந்த வருஷம் லான்ச் ஆனது தான். இது சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு புஷ்வானம் தரச்சக்கரம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் இது இருக்குது. இதுக்கு 2 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஒரு சைரனும் ஒரு தரச்சக்கரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 பீஸ் இருக்கு உள்ளுக்கு. எல்லாமே பேஸ் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வச்சாலுமே நல்லா சுத்தராப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மீன் கேண்டில். சரி இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இது இந்த வருஷம் லான்ச் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. லாஸ்ட் இயர் ஆனால் இருந்துச்சு, பெருசாக வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸ் கேண்டில்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 4 பீஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இருக்கிறது மடிப்பாக்கம். எனக்கு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா பலாவரம் தாண்டி பம்மல் கிட்ட. ஸோ அங்கே வந்து பார்சல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட் அப்படின்னாங்க. 230 ருபீஸ் எனக்கு சார்ஜஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் 10 days தான் இருக்குது. நான் 2-3 இதில் கேட்கும்போது 700 ருபீஸ் வரைக்கும் பார்சல் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இவங்ககிட்ட அந்த சர்வீஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது நிறையா இதில் வந்து ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ நான் வாங்கின பாக்ஸில் உள்ள ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அட்ராக்ட் பண்ணுறப்பல தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நெருங்கிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள்
ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க, பே பண்ணுங்க. ஏன்னா டெலிவரியில் டிலே வந்துடக்கூடாது, இல்லைன்னா டெலிவரி சார்ஜஸ் அதிகப்படுத்திடுவாங்க. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. ஏதாவது 1-2 டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. சுற்றி பக்கத்தில் வீடு இருக்குது, பெருசாக அந்த எதுவும் போட முடியாது. சரி, அந்த ஃபிஷ் கேண்டில் செட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்த்தேன். ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு, பட் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். அடுத்தது இந்த ஓல்டு இஸ் கோல்டு கலரில் இருக்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணேன். சவுண்டு பயங்கரமாக வந்துச்சு, ஏன்னா வந்து கொஞ்சம் க்ளோஸில் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கே நிறைய பேப்பர் வந்துச்சு. கண்டிப்பாக வீட்டு முன்னாடிலாம் போட்டிங்கன்னா நல்ல பேப்பராக ஃபுல்லாக வரும், சின்ன சின்ன பேப்பராக வரும். அடுத்து இந்த பாம்பம் இது வந்து நான் வாட்டரில் போட்டாலும் வெடிக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நானே கொஞ்சம் போட்டேன், டப்புன்னு அணைஞ்சு போச்சு. சரி, நம்ம வெளியில் வச்சே வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வெளியில் வச்சு வெடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.